சாங்ஸ் தான் ஆப்வியஸ்லி சாங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ மச்சா மச்சான்லேருந்து வச்சிக்கவா, ஸோ வேர் இஸ் த பார்ட்டி, ஸோ அதுதான். வேர் இஸ் த பார்ட்டி செகண்ட் டைம் கேட்டாங்க பட் போடல. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. மித்தபடி வந்து ஓகே, வெரி 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 ஸ்வீட். தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் ஃபோனில் வந்து நிறையா பார்த்துருக்கேன், நிறையா வாட்டி பார்த்தேன். சாரி, சீனா சீன் வந்து அந்த கோட் சீன் தான். கோட் சீன் வந்து ஃபேவரெட்டு. ஆமாம், இன்னசென்ட்டாக இருந்துச்சு. பட் என்னோடய ஃபேவரெட் வந்து தமிழோட கேரக்டர் தான். வேறு லெவல் ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அசுரன் அரசன் ப்ரோ. அசுரன் தனுஷாச்சு, என்னடா இது அப்படின்னு யோசிச்சேன். அரசன் வந்து வெயிட்டிங் ப்ரோ. அது வந்து திருவிழா தான் சொல்லப்போனால். ஸோ அரசனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அப்போ எல்லோரும் நாங்கள் தேட்டரில் தான் வந்து பார்த்தோம். இல்லை, சிம்பு இருந்தாலே அது பக்கா மாஸா, ப்ளஸ் அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அதில் கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? ஸோ நல்லா பண்ணியிருப்பார். படம் வேறு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து டிவியில் தான் இந்த படத்தை இத்தனை வாட்டி பார்த்துருக்கோம். முதல் தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நாங்களாம் அப்போலேருந்து ஓஜி சிலம்பரசன் ஃபேன்ஸு. டிவியில் தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஓஜி சிலம்பரசனை பார்க்கும்போது சும்மா வேறு மாதிரி இருந்துச்சு. டைலாக்லாம் சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டாப்புல, வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நம்ம 2 கெட்டப்புமே ஒரே சிம்பு தானே உங்களுக்கு. எந்த கெட்டப் வந்தால் எப்படியாது இருந்தாலும் ஓஜி தமிழ் கெட்டப் தான் பக்காவாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக சிலம்பரசனுக்கு எப்போயுமே அந்த மாஸ் இருக்கும் ப்ரோ. அவங்களோட ஃபேன்ஸ் தான் எப்போயுமே சிலம்பரசனுக்கு பேக் போனேன். அவர் எந்த டைமில் இருந்தாலும் சரி, அவர் டவுன்ஃபால் ஆனாலும் சரி, அவருக்கு வந்து நம்மளோட ஃபேன்ஸ் எப்போயுமே அவருக்கு கிடையாது நிற்போம். சிலம்பரசனுக்கு வேறு சந்தான காமெடி அல்டிமேட்டு ப்ரோ. சந்தானம் வந்து இப்போ தான் காமெடி பண்ணுறதில்ல, ஆனால் அந்த டைமில் வேறு மாதிரி காமெடி பண்ணிட்டாரு. சந்தானமாக வேறு மாதிரி பண்ணிட்டாரு ப்ரோ. மறக்க முடியாத விஷயம்னா காமெடிஸ் தான் ப்ரோ. காமெடி தான் வேறு மாதிரி இருந்துச்சு. சந்தானத்துக்கு பின்னாடி சைக்கிளை கொண்டு வந்து சொல்கிற காமெடி தான் வேறு மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சாங்ஸ் வந்து இவனை எப்பவுமே அல்டிமேட்டாக அடித்து ஒதுக்கிறார் ப்ரோ. அதே மாதிரி அந்த படத்தில் ஆல்ரெடி அந்த சாங் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சாங் தான், வேறு மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அரசனுக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தக் லைஃப் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தக் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் அவ்வளோவா எதிர்பார்த்த அளவு சிம்புக்கு ஸ்கோப் இல்லை. பட்டு அரசனில் சும்மா அதிரடியாக இருக்கும் ப்ரோ, வேறு மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக வட சென்னை தான் ப்ரோ. வட சென்னை மாதிரி தான் இருக்க போகுது, எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் அந்த ரெட்ரோ டைப்பில் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம். ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக வட சென்னை 2வாக இருக்காது ப்ரோ. வட சென்னையோட ப்ரீக்வலாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். படம் செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. எப்படின்னா ரீரிலீஸ் மாதிரியே தெரில. எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லு, ஷோ ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல்லு. ஃபஸ்ட் ஷோ 9 மணிக்கு போகிற ஷோவே ஹவுஸ்ஃபுல்லாகி செலப்ரேஷன், அந்த அளவுக்கு செலப்ரேஷன், டிஜே போட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு புது படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா செம்மையாக வைப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எஸ்டிஆர், ஓல்டு எஸ்டிஆர் கம்பேக் கொடுக்குற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. என்ன பிடிச்சிது அப்படின்னா, இப்போ வந்து உடம்பை குறைச்சி ஏற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இருக்கிற எஸ்டிஆர் பார்க்குறோம். அப்போ 2008 அவர் ஃபஸ்ட்டு சீனில் வந்து அம்பி மாதிரி இருப்பார், ஐயர் வேஷத்தில் இருப்பார். செகண்ட் ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து கொஞ்சம் பல்க் பண்ணி அப்பா கேரக்டரில் வருவார். அப்போவே மனுஷன் வந்து உடம்பு ஏற்றியா இருக்கிறதுல வேறு லெவலில் காமிச்சிட்டாரு. அதுதான் இப்போது அதை விட மாசாக இருக்கார் இப்போ லுக்கில். அரசனில் வந்து இன்னும் அதே கெட்டப்லேயே மாற்றி நடிக்கிறாரு. வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறோம். ஓகே, அரசன் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ட்ரிபிள் காம்போ வந்து எஸ்டிஆர், அனிருத், அப்புறம் வெற்றிமாறன். அது சொல்லவா தேவை. வெற்றிமாறனுக்கு ஒரு படம் கூட ஃப்ளாப் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. அதனால் 100% வந்து நம்பிக்கையோடு இருக்கும். படம் செம்ம ஹிட் ஆகும், செம்ம வசூலாகும். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஆமாம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சினிமாவுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்துருக்கேன். ஆனால் சிம்பு படம், எஸ்டிஆர் படம் இப்போ தான் பார்க்குறேன் நான். நல்லா சூப்பராக இருந்துச்சு. சிம்புக்கிட்ட வந்து என்ன அப்படின்னா அவர் ஸ்டைலு, அவ்வளோதான், அந்த ஸ்டைல் தான் பிடிக்கும். அவருக்கு அழகாக இருப்பார், அதெல்லாம் டான்ஸு எல்லாம். சிலம்பாட்டம் படமே பிடிச்சிக்குதுண்ணா. சிலம்பாட்டத்தில் என்ன பிடிச்சி, சிலம்பாட்டம் படமே பிடிச்சிக்குது, அவ்வளோதான். மியூசிக்கு, சாங்ஸு, படம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சிலம்பாட்டம் அது எப்பயும் பார்க்கணும், எவர் கிரீன் அது, அந்த மாதிரி படம் அது. அப்போ எங்களுக்கு தெரியுது, நான் அப்போ சின்ன பையன். இப்போ நான் தேட்டருக்கு போகும்போது சூப்பராக இருக்குது அந்த படம். பசங்க சும்மா எல்லாம் கத்துறாங்க, பொண்ணுங்க தான் இன்னும் சூப்பராக கத்தின்னு இருக்கிறாங்க ஒவ்வொரு சீனுக்கும் பாட்டுக்கும். அந்த மாதிரி படம் அது.
சரி ஒரு மாற்றமும் இல்லைண்ணே, நடுக தான் அது. அது பிரச்சனையாக அவர் மாறிட்டார். அப்போ இப்போ எப்பவும் சிம்பு தான். அப்போ வேறு சிம்பு, இப்போ வேறு சிம்பு. அங்கே எப்பவுமே ஒரே சிம்பு தான் அவர். அவர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். வேறு என்ன சொல்லலாம், கிளாஸான ஆக்டர்ண்ணே அவர். சின்ன வயசுலேருந்து அவர் படம் பார்த்துருக்கேன். கிளாஸான ஆக்டர் அவர். அவர் படம் எல்லாமே ஒர்த்தான படம் தானே. ரிஸ்க் அப்படின்னு தான் கிடையாது, எல்லாமே ஒர்த்தான படம். நான் சும்மா போர் அடின்னு வந்துட்டேன், சிலம்பாட்டம் ஓடுறேன்னு டக்குன்னு புக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். சிலம்பாட்டம் மியூசிக் சூப்பராக இருக்கும், ஆக்ஷன் சூப்பராக இருக்கும், அவர் ஸ்டைல் சூப்பராக இருக்கும், காமெடி சூப்பராக இருக்கும், எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். இதை பாட்டாக இதுதான் பிடிக்கணும். சிலம்பாட்டம் படம் எல்லாமே சூப்பராக தானே இருக்கும். சந்தானா சைக்கிள் செம்ம அந்த மாதிரி காமெடி. அவர் அப்போ தானே ஸ்டார்ட் ஆனார். செம்மையாக இருக்கும் காமெடி தான். அரசன் அது தனி வைப் தனியாக க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது ரொம்ப வைப் ஆகிட்டு அதுக்காக ஹைப் போயிடுச்சு. அதுக்கப்புறமா கம்மியாகிடுச்சுன்னா டேஞ்சர் ஆகிடும். ஆனால் அது அப்படியே அடக்கி வச்சுருக்கேன் அந்த வைப்பு. வட சென்னைக்கு அதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதை விட இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கணும், டார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்காது, அது அரசன் தனி. ஆனால் இன்னும் டார்க்காக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் அந்த படம். அவ்வளோதான்.